ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாளில் கூட நான் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்க வந்திருக்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றின ஒரு நபரை பற்றி நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் அந்த நபரை பற்றி பேசணும்னு இல்லை, அந்த நபரை எல்லாருக்குமே தெரியும். அந்த நபர் எனக்கு என்ன செஞ்சாருங்கிறத பற்றி நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உலகத்துல பொதுவாக சொல்லப்படுற ஒரு கருத்து, மாற்றம் ஒன்றே மாறாதது. அது எங்களால மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. இந்த உலகத்துல சூழ்நிலைகள், காலநிலைகள், மனிதர்கள் எல்லாருமே மாறிக்கிட்டே இருப்போம் எப்பவுமே. அதுதான் நிரந்தரமான ஒரு உண்மை. இப்படிப்பட்ட மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல என் வாழ்க்கையில நான் சந்திச்ச நபர் தான் ஒரு மாறாத, எல்லா சூழ்நிலைகள்லயுமே என் வாழ்க்கையில மாறாத ஒரு நபர். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என் வாழ்க்கையில என்ன செஞ்சாருன்றதை மட்டும் நான் சொல்றேன். என் வாழ்க்கையில நான் ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பெண். நடுத்தர குடும்பம்னாலே தெரியும், எங்களோட வாழ்க்கையில எங்களோட குடும்ப சூழ்நிலைகள் வந்து ஒரு எல்லாரையும் போல சராசரியா இருக்கும். அம்மா அப்பா வேலைக்கு போவாங்க, பிள்ளைகளை உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அது பிழையான ஒரு காரியம் இல்லை. அவங்களோட வாழ்வாதாரத்துல அடிப்படையில அவங்க நிச்சயம் அவங்க பிள்ளைகளுக்கு கல்வியையும் சாப்பாட்டையும் கொடுக்கறது அவங்களுக்கு அடிப்படையான, அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைன்னு அவங்க நினைப்பாங்க. அது உண்மை. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, அன்பு. அந்த பிள்ளைகளோட வயசுக்கு ஏத்த பருவத்துக்கு ஏத்த ஒரு அன்பு அந்த பிள்ளையோட வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு, அம்மா அப்பாட அந்த அன்பு. ஆனா அதை நான் என் வாழ்க்கையில ரொம்பவே மிஸ் பண்ண நிறைய நாட்கள் இருக்கு. அந்த அன்புக்காக நான் ஏங்கின நிறைய நாட்கள் இருக்கு. எனக்கு ஒருத்தர் அந்த அன்புன்ற இடம், எனக்கு வாழ்க்கையில அம்மா அப்பா படிப்பை கொடுத்தாலும், என் தேவைகளை சந்திச்சாலும், என் அன்புன்ற அந்த இடம் வெற்றிடமா தான் என் வாழ்க்கையில இருந்துச்சு. அது நிரப்பப்படாதான்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. அப்படிப்பட்ட கேள்வியோட நான் வாழ்ந்த ஒரு நாள்ல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்ற நபர் என் வாழ்க்கையில வந்தாரு. அவர் ஏன் என் வாழ்க்கையில வந்தாரு? அவர் வந்த அந்த நொடியில அவர் என்னோட பேசின காரியம், அவரோட வார்த்தை கூட, நான் உனக்கு தகப்பனா இருக்கேன், ஒரு தாயை போல நான் உன்னை தேற்றுவேன். என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தா எதுக்காக இவர் என் வாழ்க்கையில வரணும்னு நான் யோசிச்சு பார்த்ததுல எனக்கு கிடைச்ச 2 பதில். ஒரு காரணம், அவர் என் வாழ்க்கையில வந்ததுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, தகுதியே இல்லை, நான் ரொம்ப தாழ்த்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இன்னொரு காரியம், அன்புன்ற வெற்றிடம். இந்த 2 இடம் என் வாழ்க்கையில இருந்தனால மட்டும்தான் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்தாரு. உலகத்துல ஒருத்தரை தெரிவு செய்யறதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. படிப்பு, பணம், அழகு, ஒவ்வொரு காரியங்களை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா என்னுடைய ஆண்டவர் என் வாழ்க்கையில வந்ததுக்கு நான் ஒன்றுமே இல்லாதவளா இருந்ததுதான் காரணம். இன்னைக்கு நான் நன்றி சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தனால இப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் எனக்கு ரட்சகரா கிடைச்சிருக்காருன்னு. என் வாழ்க்கையில வந்து இந்த உறவுகள் கொடுக்க முடியாத அன்பை அவர் என் வாழ்க்கையில கொடுப்பேன்னு எனக்கு அவர் உண்மை உள்ளவரா ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டு நான் என் வாழ்க்கையில, இயேசுவே நீர் என்னுடைய சொந்த ரட்சகர்னு நான் இன்னைக்கு என் இருதயத்துல நினைச்சனோ, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் கொடுத்த அந்த அன்புல அவர் மாறல, பாரபட்சம் காட்டல, அந்த அன்பு குறையவே இல்லை. அது என்ன கண்மலைக்கு மேல நிப்பாட்டி வச்சிருக்கு. தாழ்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்து இன்னைக்கு நான் நிமிர்ந்து பார்த்து நிக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்காரு. இதுக்கு நான் எந்த விதத்திலையும் பாத்திரவான் இல்லை, தகுதி இல்லை. அன்புன்ற ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை இவ்வளவா மாற்றி இருக்கு. இதே அன்பு உங்களுக்கிட்ட நான் பகிர்ந்து கொள்றதுல நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர்த்து இன்னைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவரா இருக்கிறது எனக்காக மட்டும் இல்லை, என்னை போல தாழ்மையில, ஒடுக்கத்துல, நெருக்கப்பட்டு, கஷ்டப்பட்டு, ஒதுக்கப்பட்ட அத்தனை பேருக்காகவும். அன்புன்ற விஷயம் எத்தனை பேரோட வாழ்க்கையில இருதயத்துல வெற்றிடமா இருக்கோ அத்தனை பேருக்காகவும் அவர் இன்னைக்கும் கரங்களை விரிச்சு அவங்கள அழைக்கிறவரா இருக்காரு. ஸோ என் வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் ஏற்றுக்கொள்ளணும்னு நான் இந்த ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். நன்றி.